இங்க ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் பழைய காலத்துல நடக்குது. இப்ப எல்லாரும் வந்து பேப்பர் வச்சுட்டு ரெடியா உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் சும்மா ஜட்ஜ் மாதிரி சுத்திட்டு இருப்பாரு. அவர் வந்து வேணும்னே ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு அப்படியே இப்படி டேபிள தட்டி விடுவாரு. அந்த பொண்ணு வந்து ஒரு குட்டி பாட்ல இங்க் வச்சிருப்பா. அது ஃபுல்லா வந்து பேப்பர்ல ஸ்ப்ரெட் ஆகிடும். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி நீ பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சண்டை போட்டுட்டு தான் இருப்பா. இந்த பொண்ணோட பேப்பர் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத பார்த்து கொஞ்சம் கூட யாருமே வருத்தப்படல. எல்லாரும் சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு மேல வந்து நிறைய பேருக்கு பொறாம இருக்கு. அதனால எப்படியோ இவளோட பேப்பர் போயிருச்சு, இவ கண்டிப்பா இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்ட்டு எல்லாரும் நிம்மதியா தான் இருப்பாங்க. இவர் வந்து இந்த இங்கெல்லாம் நானே தொடச்சிடுறேன் அப்படின்ற பேர்ல வந்து அதை இன்னும் ஜாஸ்தி தான் பண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருப்பாரு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வருது. நீ வேணும்னே என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சண்டை போட்டுட்டே இருப்பா. என்னாலாம் இந்த பேப்பர்ல வரைய முடியாது, எனக்கு வேற பேப்பர் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பா. வேற பேப்பரே அங்க கிடையாது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த டைம்ல காம்படிஷனே முடிஞ்சு போயிடுச்சு. அதனால இப்ப இந்த பொண்ணுக்கு வர வழியே இல்ல. அந்த பேப்பரையே தான் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே மாட்டி வச்சிருப்பா. இப்ப ஜட்ஜும் வந்திருக்காரு. ஜட்ஜ் வந்து ரொம்ப வயசானவர் தான். நிறைய பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சிருக்காரு. அவரு ஒவ்வொருத்தவங்களோட பெயிண்டிங்கும் பார்த்திருப்பாரு. இப்போ ஒரு பொண்ணோட பேப்பர்ல வந்து இங்க் ஊத்திருக்கோம்ல, அந்த பெயிண்டிங்கை வந்து அவர் வந்து வின்னரா சூஸ் பண்ணியிருப்பாரு. மற்ற பொண்ணுங்களால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. இதெல்லாம் ரொம்ப அநியாயம், சும்மா இப்படி இங்க தூக்கி ஊத்தி வச்சிருக்கா, அதை போயிட்டு செலக்ட் பண்றீங்களேன்னு தான் கத்திட்டு இருப்பாங்க. ஜட்ஜ் விலை கொடுத்து வாங்கிட்டு இருப்பா. அதனால தான் இப்போ அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பேசுவாங்க. இப்போ இந்த பொண்ணோட பேப்பர்ல இங்க் ஊத்திருப்பார்ல, அவரு வந்து ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். அந்த லிக்விட் எடுத்து இப்படி அந்த பேப்பர்ல ஊத்தின உடனே அப்படியே அழகான ஒரு பெயிண்டிங் மாதிரி வந்துடும். அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் தான். இப்போ இந்த வயசானவர் இருப்பார்ல, அவர் வந்து இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ், நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாரு. இது ரொம்ப கஷ்டமான ஒரு ஆர்ட் தான். அதாவது இதை பத்தி தெரியாதவங்க பாக்குறப்போ ஏதோ பெயிண்ட் எடுத்து பேப்பர்ல ஊத்துன மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ஆர்ட் ஒர்க் பத்தி எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இதோட அர்த்தம் என்னன்னு தெரியும். இதை பார்த்த உடனே அவரும் கண்டுபிடிச்சிருவாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் தான். அப்பதான் தெரிய வரும். இப்போ ஒருத்தர் வந்து இந்த பொண்ணோட பேப்பர்ல இங்க் ஊத்திருப்பார்ல, அவர் வேணும்னே எல்லாம் ஊத்தல, இந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சுதான் அந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாரு. இந்த பெயிண்டிங்கை பத்தி புரிய வச்சதுக்கு அப்புறமா கடைசியில இந்த பொண்ணியே தான் வின்னராகவும் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க.